ஸோ எத்தனை பேர் இ மேஜர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணீங்க, ப்ளஸ் வந்து அதோடைய மைனர் கார்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் போன கிளாஸில், அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? ஓகே, சூப்பர், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ நம்ம எஃப் மேஜர் கார்டு வந்து ஒரு சாங் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம், எஃப் மேஜர் கார்டில் இருக்கிற பேசிக் கார்டு ப்ளஸ் வந்து பேசிக் கார்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கார்டு சொல்லி கொடுத்துட்டேன், சாங்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து மைனர் கார்ட்ஸ் வந்து 3 மைனர் கார்ட்ஸ் வந்து எஃப் மேஜர் ஸ்கேல்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம், ரிலேஷன் மைனர் கார்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? கீபோர்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க, ரெடியாக இருங்க, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் மேஜர் கார்டில் இருக்கிற ரிலேஷன்ஸ்லாம் வந்து இதுக்கு முந்தின செஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், கார்ட்ஸ், பேசிக் கார்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸில் வந்து இப்போ மைனர் கார்டு வந்து 1 by 1 வந்து என்ன பண்ண போகிறோம், மைனர் கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு சாங்ஸு, ஒரு சாங்கை நம்ம டெமோவை எடுத்துகிட்டு அந்த சாங்ஸில் வந்து இப்படி இந்த மைனர் கார்ட்ஸு அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம சாங்கை எடுத்து அந்த ரிதம் போட்டு என்ன பண்ண போகிறோம், கார்ட்ஸ் பிடிச்சு எந்த இடத்துல அந்த மைனர் கார்டு வருது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்து இருக்கிற மைனர் கார்ட்ஸும் அதே போல் என்ன பண்ண போகிறோம், ப்ளே பண்ணி இந்த செஷனை வந்து பார்த்திங்கன்னா வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ப்ளே பண்ணலாமா? வாங்க ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப் மேஜர் கார்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் மேஜர் கார்டு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், எஃப் ஏ சி, எஃப் மேஜர் கார்டு. ஓகேவா? ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கார்டு வந்து சி மேஜர் கார்டு. சி மேஜர் கார்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சி இ ஜி, சி மேஜர் கார்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஏ ஷார்ப், ஏ ஷார்ப் மேஜர். ஓகேவா? ஏ ஷார்ப் மேஜர் எப்படி வருது, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஷார்ப் வந்து நம்ம ஏ ஷார்ப் டி எஃப், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஷார்ப் மேஜர். ஓகேவா? ஏ ஷார்ப் மேஜரை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இன்வர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்படியும் பிடிக்கலாம், ஃபஸ்ட் இன்வர்ஷனில் பிடிக்கலாம், ஆனால் தேர்ட் இன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், இதை விட இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கார்ட்ஸு எஃப் மேஜர் கார்டில். எஃப் மேஜர் கார்டில் பேசிக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன, எஃப் மேஜர் கார்டு, சி மேஜர் கார்டு, ஏ ஷார்ப் மேஜர். ஓகேவா? ஓகே, நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஃப் மேஜர் கார்டுக்கு வந்து என்ன சாங் நம்ம எடுக்க போகிறோம்னா, தாய் போல தேற்றி, அந்த சாங் தான் பார்க்க போகிறோம் இந்த எஃப் மேஜர் கார்டில். இப்போ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா யார் ரைட் பண்ணாங்க, யார் சாங் வந்து பார்த்தீங்கன்னா பாடினதுன்னா டாக்டர் ஜோசப் ஆல்ரின், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எழுதி பாடியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான பாடல். ஸோ இந்த பாட்டு எடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போது நம்ம ரிதம் போட்டு ப்ளே பண்ண போகிறோம். இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட ரிதம் வந்து மூவி ஷோவில் இருக்கிற கிறிஸ்மஸ் வால்ஸ் அப்படின்ற ஒரு இதை எடுத்துக்கிறேன். போர்ட்டபிள் கீபோர்டு வச்சுருக்கீங்கன்னா, இல்லை i455 வச்சுருக்கீங்கன்னா அதிலே வந்து வால்ஸ் அப்படின்ற ஒரு நம்பர்ஸில் வந்து வால்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸை பார்த்து அது என்ன நம்பர்ஸ் அப்படின்றத நீங்கள் எடுத்து செட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிதம் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இதே கீபோர்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஷோ அப்படின்ற அந்த செட்டிங்ஸில் வந்து ஆப்ஷனில் வந்து மூவி ஷோ அப்படின்ற அந்த ஆப்ஷனில் வந்து கிறிஸ்மஸ் வால்ஸ் அப்படின்ற இந்த ரிதத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்குரிய அந்த டெம்போ டைமிங் வந்து நான் 130 வச்சுக்கிறேன். 130 வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், எஃப் மேஜர் கார்டில் இருக்கிற அந்த மைனர் கார்டு இருக்கு இல்லையா, ரிலேஷன் மைனர் கார்டு, அதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று
பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஸோ பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த தாய் போல தேற்றி இந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இந்த மைனர் கார்டு வருது நீங்கள் வாட்ச் பண்ணிங்களா? என்ன மைனர் கார்டு வருது? எஃப் மேஜரில் டி மைனர் வருது. ஸோ இந்த எஃப் மேஜர் ஸ்கேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி நோட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த நோட்ஸில் வந்து எஃப் மேஜர் ஸ்கேல்ஸில் வந்து என்ன நோட்ஸ் வருதோ அது ஃபுல்லாக வந்து ரிலேட்டிவ்ஸ் தான். ஓகேவா? அது ரிலேட்டிவ் கார்டாக வந்து என்ன பண்ணுறோம்? கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நோட்ஸை நம்ம எடுத்து ப்ளே பண்ணுறது ஃபுல்லாக வந்து ரிலேஷன் கார்ட்ஸ் தான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி வருது. ஓகேவா? தா வந்து பார்த்தீங்கன்னா டி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா டி மேஜரில் வராது, டி மேஜராக வராது. நீங்கள் நினைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டி மேஜராக வரும்ன்ட்டு. இது டி மேஜராக வராது, டி மேஜராக வந்து ஆக்சிடென்டல் கார்டாக வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனரில் தான் வரும். ஓகேவா? மைனர் கார்டு தான் அது. ஓகேவா? மைனர் ரிலேஷன் எஃப் மேஜரில் மைனர் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி மைனர் வரும். ஓகேவா? இப்போ எந்த இடத்துல இந்த டி மைனர் வருது? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது, அந்த தோள் மீதுன்னு வரும்போது டி மைனர் வருது. தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. சி மேஜர். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும், அந்த தோள் மீது அப்படின்னு வரும்போது டி மைனர். என் ஏசையா சி மேஜர். உண்மை போல புரிந்து கொள்ள ஏ ஷார்ப். உண்மை போல புரிந்து கொள்ள வரும்போது ஏ ஷார்ப். உண்மை போல எஃப் மேஜர். புரிந்து கொள்ள ஏ ஷார்ப் மேஜர். யாரும் இல்லையே, அதாவது யாரும் வரும்போது சி மேஜர் இல்லையே அப்படின்னு வரும்போது எதுக்காக இந்த மைனர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதுக்கு முந்தின செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி மேஜர் கார்ட்லேயே உங்களுக்கு நான் எடுத்திருப்பேன். அழகுபடுத்துறதுக்கு ஒரு சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்துட்டு போகிறதுக்கும் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது, மைனர் கார்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த சாங்கோட ஃபீல் வந்து இன்னும் அழகுபடுத்தப்படும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு உளியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வடிவம் இல்லாத கல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பி வந்து என்ன பண்ணுறாரு? உளியை வச்சு செதுக்கி 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 என்ன பண்ணுறாரு? அது ஒரு சிற்பமாக மாற்றுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கும் அந்த மாதிரி தான். ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மாதிரி, அதாவது வடிவமே இல்லாத இடத்துல இந்த கார்ட்ஸ்லாம் என்ன பண்ணும்? செதுக்கி அழகுபடுத்துகிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு நீங்கள் கட்டுறீங்க, அந்த வீடு வந்து பிளைனாக வந்து பெயிண்ட் அடிக்காமல் இருந்தால் வீடு எப்படி இருக்கும்? ஸோ அதெல்லாம் வந்து பேசிக் கார்டு. அந்த மாதிரி இருக்கிற நிலைக்கு வந்து பேசிக் நீங்கள் கீபோர்டில் எப்படி வச்சுக்கலாம்னா பேசிக் கார்டு மட்டும் தெரிஞ்ச நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டி பெயிண்ட் அடிக்காத நிலைமை, அது பேசிக் கார்ட்ஸ். கற்றுக்கிட்டு இருக்கவங்களோட லைஃப் வந்து ஸோ அந்த பேசிக் கார்டு தெரிஞ்சவங்க வந்து அவங்களோட இது வந்து பெயிண்ட் அடிக்காத வீடு. ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியும், மேட்ரு தெரியும், வீடு தான் அது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கலரிங் இல்லாத ஒரு வீடு. பட் கலரிங் அப்படின்ற போது கார்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ், இந்த மைனர் கார்ட்ஸ்லாம் சேரும்போது பெயிண்ட் அடிக்கிற வீடாக மாறிடுது. ஓகேவா? பெயிண்ட் அடிக்கப்பட்ட பெர்ஃபெக்டான ஒரு வீடு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனர் கார்ட்ஸ், ஆகுமெண்டல் கார்ட்ஸு, டிமினிஸ்ட்டு, செவன்த்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா sus2, sus4 இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகுபடுத்தக்கூடிய
கார்ட்ஸ். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் டீப்பராக புரியணுன்றதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகேவா, சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கலாம், ஆனால் இது சம்மந்தம் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து மலை போல துன்பம் என்னை சூழும் போது, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. இந்த மலை போல துன்பம், மலை அப்படின்னு வரும்போது எஃப் மேஜர், மலை போல துன்பம் எஃப் மேஜரில் நிற்குது. என்னை சூழும் போது, என்னை சூழும் போதுன்ற போது டி மைனர். இது உங்களுக்கு தெரியணும்னா, இந்த கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன்லாம் தெரியணும்னா உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த தாய் போல தேற்றி அந்த சாங்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டிங்களா? ஓகே, அதில் இருக்கிற அந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனர் கார்ட்ஸ் வருது பார்த்தீங்களா? எந்த இடத்துல அந்த மைனர் கார்டு வருது? மலை போல துன்பம் எஃப் மேஜர், என்னை சூழும் போது டி மைனர், அதை பனி போல ஏ ஷார்ப் மேஜர்னு சொல்லலாம், பி ஃப்ளாட்னு சொல்லலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஷார்ட் பண்ணி பி ஃப்ளாட்னு நான் சொல்லிக்கிறேன். அதை பனி போல உருகிட பி ஃப்ளாட், பி ஃப்ளாட் வருதா? செய்பவரே செய்பவரே, அந்த செய்பவரே வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது சி மேஜர் தான் வருது. ஓகேவா, செய்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே டி மைனர், உள்ளங்கையில் அப்படின்னு வரும்போது பி ஃப்ளாட், உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே சி மேஜர், திரும்பி பி ஃப்ளாட், நீ போதும் என் வாழ்வி சி மேஜர் என் வாழ்வி லே, அந்த லே வரும்போது எஃப் மேஜர். ஓகேவா, ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கார்ட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துக்கு இந்த மைனர் கார்டு வேணுமோ அந்தந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அந்த மைனர் கார்டு கொடுக்கணும். இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் இந்த மைனர் கார்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது ஒரு சாங்கை வந்து பியூட்டிஃபுல்லாகவும் ஆக்க முடியும். அது அந்தந்த இடத்துக்கு தேவைக்கேற்ப நீங்கள் யூஸ் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லா நேரத்துலையும் நீங்கள் இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன், சாங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. அது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கும் கார்ட்ஸ் தெரியும் அப்படின்றதுனால அந்த கார்ட்ஸை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுறோம், அதை வந்து சாங்கே வந்து மாற்றிடும், அது சாங்கோட சிங்க் ஆகாது. ஓகேவா, இந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகாது. ஸோ எந்த இடத்துல சிங்க் ஆகுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், அந்த மைனர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் மேஜர் கார்டில் அடுத்த மைனர் கார்டு வந்து எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். திரும்பி இந்த சாங் என்ன பண்ண போகிறோம், பாடி அடுத்த மைனர் கார்டு வந்து என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்னது தான், இந்த எஃப் மேஜர் ஸ்கேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜி. இப்போ டி மைனர் நம்ம பார்த்தோம், ஜி. அடுத்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி, இ, எஃப். இதில் ஆல்ரெடி நம்ம வந்து எஃப், சி, பி ஃப்ளாட் சொல்லிட்டோம். ஜி நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஜி நோட்டு வந்து ஜி மேஜராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அது ஆக்சிடென்டல் கார்டு தான், அதாவது சுச்சுவேஷனல் கார்டுன்னு சொல்லலாம். ஆக்சிடென்டல் இல்லைன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் இருக்குது, அன்பு இல்லா உலகினிலே அன்பு காட்ட வந்தீரே நீரின் மேல் தானானா, ஸ்கேலோட அந்த டோன் சவுண்ட் எங்கே போகுது, ஜி மேஜர் போகுது, தானானா நானா நானா தானானா நானா நீரை தந்தீரே. ஸோ இந்த சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த சாங்கில் ஒரு சில சாங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை நோட் போயிட்டு வரும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆக்சிடென்டல் கார்டு இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கார்டுனா இது ஜி மைனராக தான் இருக்கணும். ரிலேஷன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் அந்த சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டை வச்சு இந்த இது மைனர் கார்டு, இது மைனர் ரிலேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். மைனர் கார்டு, இது மேஜர் கார்டு, மேஜர் ரிலேஷன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த சாங்கில் என்ன பண்ண போகிறோம், இந்த ஜி மைனர் எங்கே வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும்
பலவீனத்தில் என்பலன் தருவேன் என்று நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே இப்போதும் என் வாழ்விலே இயேசையா இப்போதும் என் வாழ்விலே. ஸோ சாங்ல வந்து எந்தெந்த இடத்துல இந்த ஜி மைனர் கார்டு வந்துச்சு பார்த்துடலாமா? இப்போ ரிதம் போட்டு பார்த்தோம். இப்போ கார்ட் பிடிச்சு நம்ம பாடி பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாய் போல தேற்றி தந்தை போல அடிமணர் தந்தை போல ஆற்றி தோள் மீது பி ஃபிளாட் தோள் மீது சுமந்திடும் என்னை இசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணை கை யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணை கை யாரும் இல்லை யாரும் இல்லையே வாழ்விலே. அதாவது நீர் போதும் வரும்போது என்ன ஆகுறது? ஜி மைனர் கார்டு வருது. நீர் போதும் தானான தானா கரெக்டா வருதா? சி மேஜர் போயிட்டு எஃப் மேஜர் வருது. திரும்பி நீர் போதும். அதாவது இந்த இடத்துல ஜி மைனர் கார்டு கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட்டும் கொடுக்கலாம். உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கார்ட்ஸ் தான் தெரியும் அப்படின்னா நீர் போதும் பி ஃப்ளாட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்ட் தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் அந்த கார்டோட அந்த டைப் பண்ணி தான் மாறுது. ஓகேவா? சவுண்டு கார்டோட சவுண்டிங் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மாறும். பி ஃப்ளாட்டு கொடுக்கலாம், இல்லை ஜி மைனர் கொடுக்கலாம். இப்போ இன்னும் டெப்த்தாக இருக்கும். ஜி மைனர் நீங்கள் கொடுக்கும்போது டெப்த்தாக இருக்கும். பி ஃப்ளாட் கொடுக்கும்போது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். வாழ்விலே பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று ஜி மைனர் தருவேன் என்று கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே நீ போதும் என் வாழ்விலே இசையா நீ போதும் என் வாழ்விலே. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் மைனர் ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு அடுத்து ஏ வருதா? ஏ நோட் என்ன? ஏ மேஜர் எஃப் மேஜரோட ஹை நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மேஜர் ஹை நோட். அப்போ ஏ மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மைனராக தான் வரும். மைனராக தான் வர முடியும். அதால் என்ன பண்ண முடியாது? மேஜராக வர முடியாது. இதுக்கும் இந்த சவுண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை நோட்டு. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணால் லோ நோட்னா வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ஏ மைனர். ஓகேவா? அப்போ இதுக்கு சிங்க் ஆகும் பாருங்கள். டி மைனர் எஃப் மேஜர் ஏ மைனர் டி மைனர் ஜி மைனர் சி மேஜர் பி ஃப்ளாட் மேஜர். ஓகேவா? இப்போது சிங்க் ஆகுதா? இதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹை நோட் போகிறேன் பாருங்கள். இப்போ ஏ மைனர் கொடுத்த இடத்துல ஏ மேஜர் போயிட்டு டி மைனர் வரேன் பாருங்களேன். அதுவும் நல்லா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹை நோட்டு அந்த இடத்துல ஹை நோட் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கு ஹை நோட் போகுதுன்னா இந்த ஏ மேஜர் யூஸ் பண்ணலாம். எஃப் மேஜர் கார்டில் ஹை நோட் போகுது அப்படின்னா இந்த ஏ மேஜர் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனர் வந்து சாங்கில் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்றத பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல வருதுன்றதை பார்க்கலாம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னை இசையா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னை இசையா உம்மை போல புரிந்து
யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே நேசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, நிலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, நிலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே என் இசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஸோ ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வருது, தாய் போல தேற்றி இந்த சாங்ல. எங்கெங்க வருதுன்னா, தாய் போல தேற்றி மாடுலேட் ஆகுதா, கார்டோட அந்த வேரியேஷன் தெரியுதா? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி, டி மைனர் ஸ்கே கார்ட், தந்தை போல ஆற்றி தோள் மீது பி ஃபிளாட் மேஜர், தோள் மீது சுமந்திடும் இசையா, உம்மை போல அந்த இடத்துல உம்மை போல வரும்போது உம்மை போல ஏ மைனர் வந்துடும், உம்மை போல புரிந்து கொள்ள டி மைனர், அதுக்கடுத்து யாரும் இல்லை ஏ, உம்மை போல அரவணைக்க டி மைனர், ஏ மைனர் கொடுத்து டி மைனர் வரும்போது சூப்பரா இருக்கும். கார்டோட ப்ரொக்ரஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ மைனர் போயிட்டு டி மைனர் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரும் இல்லையே நீ போதும், அதுக்கடுத்து ஜி மைனர் வருது, நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே. இப்போ நான் இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக கார்டு பிடிக்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் பிடிக்கலாம் பாருங்கள். இது பிளைனாக வந்து இது ஃபஸ்ட்டு பேசிக் இன்வர்ஷன், ஃபஸ்ட் இன்வர்ஷன் இந்த மாதிரிலாம் நான் பிடிக்கல பாருங்க, இந்த மாதிரிலாம் நான் பிடிக்கல. இன்வர்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக இன்வர்ஷன் யூஸ் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் கார்டு பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதோட வேரியேஷன்ஸ், அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், கார்டு ஷிஃப்ட் பண்ணணும். அடுத்தடுத்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் மேஜர் கார்டு வந்து இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இது ஒரு இன்வர்ஷன், இது ஃபைனல் இன்வர்ஷன். இதுக்கு வந்து இப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஜி இ ஷிஃப்ட் பண்ணுறோமா, ஈஸியாக ஷிஃப்ட் பண்ண முடியும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் மேஜர் கார்டுக்கு டி மைனர், ஜி மைனர், ஏ மைனர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தாய் போல தேட்டர் இந்த சாங் வச்சு டி மைனர், ஜி மைனர், ஏ மைனர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கீபோர்ட் கிளாஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். என்னென்னா, நம்ம சேனல் டிஜே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உங்களை ஆசீர்வதிக்க கூடுமான நிகழ்ச்சிகள். ஸோ தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் டிஜே சேனல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஜே சேனல் என்னென்ன செட்டப் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பப்படுகிறது என்றால் எஸ்சிவி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபிஎல், அப்புறம் டிசிசிஎல், இந்த செட்டப் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பப்படுகிறது. என்னென்ன நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்சிவி அப்படின்ற போது 188, ஓகேயா. டிசிசிஎல் அப்படின்ற போது 181, ஜிடிபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 129. ஸோ இந்த நம்பர்ஸில் வந்து நம்ம டிஜே சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பப்படுகிறது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம், இதற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து டிசிசிஎல், ஜிடிபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற லோக்கல் செட்டப் பாக்ஸ் அது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அளவுக்கு ரீச் ஆகிற செட்டப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிவி. ஸோ இந்த செட்டப் பாக்ஸ் இல்லாத இடத்துல ஏர்டெல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ஸோ இந்த செட்டப் பாக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அடுத்தடுத்து வரும். கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி வந்து நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம். அந்த யூடியூப் சேனலோட நேம் என்னென்னா சேனல் டிஜே, ஓகேவா. சேனல் டிஜே அப்படின்ற யூடியூப் சேனல் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வரும். இந்த நம்ம இருக்கிற இந்த
டிவி சேனலில் இருக்கிற அதே விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்லையும் வந்து அதே ப்ரோக்ராம்ஸும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்ட் செஷன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.